சின்ன திரை ஸ்மால் ஐகானுன்றீங்க, அதுக்கடுத்தது வந்துட்டு சின்ன தளபதின்றீங்க, விஆர் மாலுங்க தான் நீங்கள் காசாக பணமாக சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் தளபதியோட ஒரு பெரிய ஃபேன். அண்டு அது வந்து நம்மளாக சொல்லக்கூடாது, நம்ம பண்ணுறதுல மக்களாக வந்து நம்ம கொடுக்கணும். எஸ், என்னோடய பிளேஸ் வந்து சிங்கார சென்னை. சென்னை பையன்தான், மெட்ராசி, பக்கா தமிழ் பையன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் 2 டேஸாக நான் ஒரு சின்ன ஸ்டோரி தான் போட்டேன். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு எல்லாருமே எவ்வளோ பேர் என்னாச்சு எப்படி இருக்கீங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு லைக் யாரெல்லாம் நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ அது அவ்வளோ பதறீங்க எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா. அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. அண்ட் எஸ், இது எப்படி நடந்துச்சுன்னா, நம்ம மணமகளை வா சீரியலில் ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸு, அதில் வந்துட்டு அந்த மேடு பள்ளமாக வயல்வெளியில் சண்டை போடுற மாதிரி அதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு கால். அது ஸ்லிப் ஆனதுனால கொஞ்சம் லெகமெண்ட் டேருன்னாங்க, அதனால் அது வந்து கட்டு போட்டிருக்கு. ஸோ அது ரெக்கவரி டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கவரி ஆனதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கம்பேக் கொடுக்குறோம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி, இவ்வளோ பேர் வந்து என் மேலே அன்பு வச்சுருக்கிறத நான் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அந்த ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கொஸ்டின்லாம். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். எஸ், நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு நான் கேஷ் வாங்காமல் நடிச்சிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, சீரியலாக இருக்கட்டும். நான் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு நான் ₹1 கூட நான் சேலரியாக வாங்கலை, வெறும் கன்வென்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சில ஆட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ads 15 ads அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. எல்லாரோட கெரியர்லேயுமே அவங்க ஒரு சினிமாவில் வந்துட்டு ஸ்டார்டிங் இந்த சேலரின்றது பெருசாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். நான் இப்போ தான் இந்த பிரியமான தோழி இதுக்கப்புறமா தான் நான் வந்து ரெகுலராக வந்து சேலரி நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ வரும் வராது, நிறைய விஷயங்கள் நான் ஃப்ரீயாக பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். எஸ், நான் வந்து ஒரு சீக்ரெட் காட்டுறேன். ரெடி? இதில் நான் என்ன ஏஜ்ன்றதை கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? நான் இந்த ஃபோட்டோ எடுக்கும் போது என்ன ஏஜ்ன்றதை நீங்கள் எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோட்டோ பற்றின ஸ்டோரி என்னென்னா, நான் சின்ன வயசில் வந்து வாஞ்சநாதன் விஜயகாந்த் சாரோட மூவி ஸ்பாட்டுக்கு அவரோட பையனாக நடிக்கிறதுக்காக போகும்போது எடுத்த ஃபோட்டோ இது. பட் ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அதை பண்ண முடியல, நான் அழுதுட்டேன். அதனால் அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஓகே, இதில் நான் என்ன ஏஜ் இருப்பேன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம். ஏன்னா வந்துட்டு வேறு மாதிரி கொஸ்டினாக இருக்குது. சின்ன திரை ஸ்மால் ஐகானுன்றீங்க, அதுக்கடுத்தது வந்துட்டு சின்ன தளபதின்றீங்க, விஆர் மாலுங்க தான் நீங்கள் காசாக பணமாக சொல்லிட்டு போவோம். என்ன இதில் என்ன இருக்குது? ஃப்ளைட்டேருந்து இந்த ஊரேருந்து சென்னையேருந்துன்னு சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? பட் ஆனால் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த லெவலுக்கு என்னை வச்சுருக்கீங்கன்றதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், பிரசாந்த் வந்துட்டு ஆக்சுவலி என்னோடய ஃபாலோவர்ஸில் வந்துட்டு நான் 2500 ஃபாலோவர்ஸில் இருக்கும்போதுலேருந்து பிரசாந்த் என்னை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்காக தேங்க்யூ பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இது உண்மையாக இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் தளபதியோட ஒரு பெரிய ஃபேன். அண்டு அது வந்து நம்மளாக சொல்லக்கூடாது, நம்ம பண்ணுறதுல மக்களாக வந்து நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம உழைச்சிட்ருக்கோம். பட் ஆனால் அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கதிரோட ஆக்டிங் வந்து எப்படின்னா, நான் எப்பயுமே இதுதான் ஆசைப்படுவேன். லைக் ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஆதிக்கு அப்புறமா கதிர்ன்றது கேரக்டர் வந்து கிடச்சிது. ஸோ அதை வந்து அந்த கதிர் கேரக்டரை வந்து எந்த லெவலுக்கு ஒரு நேச்சர் மாறாமல், ஒரு கிராமத்து வாசம் மாறாமல், ஒரு கிராமத்து பர்சன், உண்மையாக ஒரு கிராமத்து பர்சன் இருந்தால் எந்த லெவலுக்கு அவன் இருப்பானோ அந்த லெவலுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின் அது. இப்போ என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, லைஃப் மேலே வந்துட்டு
நம்மளுக்காக வாழணுன்னு இருக்குது. லைக் இவங்களுக்காக அது பண்ணணும், அவங்களுக்காக அது பண்ணணும், இவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்றதுக்காக நம்ம இப்படி பேசணும், அவங்க இப்படி நினச்சிருவாங்கன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பேசணும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்மளோட சோல் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளோட மனசு நமக்கு நிம்மதியாக இருக்கணும்னு வந்து தூங்கும்போது. ஸோ அதுக்காக இந்த ஒரு சின்ன லைஃப்ன்றது ஒரு சின்ன ட்ராவல். ஸோ அதனால் இதில் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணுன்றது தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் லைஃப்பில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளோ வச்சுருப்போம், பட் ஆனால் அது அது நடக்காது. அதுவாக ஒரு ஃப்ளோ போகும். அந்த ஃப்ளோவை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோட அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் இப்போது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து நாங்கள் ரெடி நீங்கள் ரெடி ப்ரோமோ சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் வந்து தொட்டு தொட்டு போகும் தென்றல் அந்த சாங்குக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ஃபேவரட்டான ஒரு சாங். அண்டு நான் அதை ஆடும்போது வந்துட்டு லைக் டோட்டல் க்ரௌடுமே வந்துட்டு அங்கே வந்து அப்ளாஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஷுவராக நீங்களும் வந்து அதை பார்க்கும்போது நல்லாயிருக்கும், பாருங்கள், சூப்பராக இருக்கும். தமிழ் விஷன் சேனல் தெரியுமா? அது எப்படி மறக்க முடியும்? கண்டிப்பாக பழைசை மறக்க முடியாது. ஏன்னா வந்து தமிழ் விஷன் வந்து என்னோடய பிரதர் வந்து ஒன் ஆஃப் மை பிரதர் வந்துட்டு ஓன் பண்ணியிருந்தார், அவர் தான் வச்சுருந்தார். அண்ட் அதில் வந்துட்டு நான் வந்து லைவ் ஷோ பண்ணியிருக்கேன். அந்த பாட்டெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து கேட்போல. லெட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஸோ அண்ட் ஸோ, நான் உங்களோட விக்கி ரோஷன் பேசுகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு லைவாக ஒரு விஜே வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த சேனலில் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ மறக்க முடியாது, தமிழ் விஷன் சேனலை மறக்க முடியாது. அண்ட் நீங்கள் தமிழ் விஷனில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அந்த சிஸ்டருக்கு வந்து நானும் வந்து என்னோடய லவ் இருக்குன்னு சொல்லிவிடுங்க. அண்டு கண்டிப்பாக அந்த விஷயம் என்னால் பண்ண முடியாது, ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடைப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ். எனக்கு நிறைய சாங்ஸ் வந்து பிடிக்கும், பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கிறது வந்து தொட்டு தொட்டு போகும் தென்றல். அது அந்த மாதிரி அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியில் இந்த வீக்கெண்டு வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கை கேட்க வந்துட்டு அப்படியே ஆல்ரெடி அது ஃபேவரட் சாங். அண்ட் அது நான் பர்ஃபார்ம் பண்ணதுனால இன்னும் எனக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு. லைக் டெய்லி ஒரு 10 டைம்ஸ்னாச்சும் நான் கேட்குறேன். ஸோ தொட்டு தொட்டு போகும் தென்றல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அது நம்ம வாழ்க்கையில் எப்போ நடக்குமோ அந்த விஷயம் நடக்கும். அதுக்கான முயற்சியை நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் விரும்புகிற மாதிரி அண்ட் என்னோடய ஆசைப்படியும் நான் வந்து வெள்ளித்திரையில் பிக் ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசை. என்னோடய அந்த பிக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து என்னோடய ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் ஸ்கின்னுக்கு எதுவுமே பண்ணாமல் இருங்க, எந்த ப்ராடக்ட்டும் போடாதீங்க. அதுதான் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லதாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அது ஏதாவது ஒன்று போட்டால் தான் வந்து அந்த விஷயத்துக்காக வேறு ஒரு விஷயத்தை போடணும். ஸோ மற்றவங்க பேச்சு நம்ம கேட்க வேண்டாம். நம்மளோட ஸ்கின்னை பார்த்துக்கணுன்னா அது நேச்சுரலாக அப்படி இருந்தாலே வந்து அது ஸ்கின்னு நல்லாயிருக்கும். ஓகே, என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே இல்லை. நான் நேச்சுரலாக நார்மலாக சோப் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். எஸ், என்னோடய பிளேஸ் வந்து சிங்கார சென்னை. நான் சென்னை பையன்தான், மெட்ராசி, பக்கா தமிழ் பையன். நிறைய பேர் வந்துட்டு லைக் நீங்கள் வந்து கேரளாவா இல்லை வந்து இதுவா தெலுங்குவா அப்படின்னு கேட்குறீங்க. பட் ஆனால் நான் வந்து ஒரு பச்சை தமிழன், ஒரு தமிழ் பையன். ஓகே, நான் ஆக்டராக இல்லைன்னா வேறு எந்த ப்ரொஃபஷனில் இருந்திருப்பேன். மேபி அ டாக்டர். நான் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து பயாலஜி குரூப் தான். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. சில பல காரணங்களால் வந்து அது நடக்காமல் போயிடுச்சு. அது அப்படியே தவறி போய் நான் ஆக்டர் ஆகிட்டேன். மேபி நான் டாக்டர் ஆகிருப்பேன். எனக்கு டாக்டர் லைக் ஒருத்தவங்களோட உயிரை காப்பாற்றுறதுன்றதும் சரி, லைக் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சரி ரொம்ப பிடிக்கும். மேபி டாக்டர் ஆகிருப்பேன். என்னோடய ஹைட்டு வெயிட்டு மெஷர்மெண்ட் இதானே? எதுக்கு எனக்கு ஏதாவது கோட் ஷூட் ஏதாவது தைக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னோடய ஹைட் வந்து 5.9 அண்ட் வெயிட் வந்துட்டு 78. ஓகே, அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து தைக்கிறதா இருந்தால் ஸ்கை ப்ளூவில் தைங்க. பிகாஸ் என்னோட ஃபேவரட் கலர். அந்த கலரில் என்கிட்ட சூட்டும் இல்லை. ஓகே, மலையாளம் தெலுங்கு சீரியல் எனக்கும் பண்ணணும்னு ஆசை தான். பட் ஆனால் நான் மலையாளம் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு சீரியல் வந்து சன் டிவியில் ரீமேக் பண்ணாங்க மலையாளத்தில். நான் அது பண்ணேன். பட் ஆனால் ஒரு சில காரணத்தினால வந்து அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஆனால் ஷுவராக ஒரு நெக்ஸ்ட் டைம் நான் கேரளாவுக்கு வரும்போது
ஒரு மூவியில் நான் ஹீரோவாக நடித்து நான் வந்து அங்கே நான் ப்ரொமோஷனுக்காக வரணும்னு ஆசை. அந்த ஒரு கம்பேக்கை வந்து நான் வந்து மலையாளத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, வெயிட் ஃபார் த மூவி. யா நிதிஷ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நான் அந்த ஸ்டோரி போட்டதுலேருந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. இது என்ன ஆச்சுன்னா, நம்ம மணமகளை வாழ ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு சின்ன ஸ்லிப்பு, அந்த ஸ்லிப்பில் வந்துட்டு லிகமெண்ட் டேர் ஆகிருக்குன்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கட்டு போட்டிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் சரியாயிடும், ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்கள் வீட்லேயுமே வந்துட்டு நான் சீரியலில் வந்தேன்னா வந்து விக்கி மாமான்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட குட்டீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட சன்னும் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் அந்த குட்டியை வந்து கேட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே, விக்கி மாமா கேட்டேன்னு சொல்லுங்கள். பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். நான் ரீசெண்டாக வந்து ஃப்ரேம்லெஸ் ஸ்பெக்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தளபதியோட ரிசப்ளன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஃபேவரட் கிரிக்கெட்டர் வந்துட்டு ஐ லவ் யூசுப் பதான், MS தோனி அண்ட் வாட்சன் அண்ட் மைக் லசிங். இவங்க 4 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபியூ லைன்ஸ் அபவுட் சாண்ட்ரா. ஷீ இஸ் அ வெரி டெடிகேட்டிவ் ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங். ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் நேச்சர் இருக்க ஒரு பொண்ணு. நானும் அவங்களும் சேர்ந்து அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்போ பண்ணுவோன்ட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நானும் அவங்களும் சேர்ந்து ரீசெண்டாக ஒரு ஆட் ஷூட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து நான் BTSலாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.